தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேத மதம், இந்து மதத்தின் ஆதார நூல்கள், நம் அறியாமை. முதற் பகுதி. உலகத்தில் புஸ்தகங்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு மதத்தினரும் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை தான் நிரம்பவும் கௌரவமாக வைத்திருக்கிறார்கள். எல்லாம் புஸ்தகங்களே ஆனாலும் ஒரு புஸ்தகத்தை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். அதில்தான் ஜென்மம் கடை தேரும் வழிகள் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அந்த புஸ்தகத்துக்கு பூஜை செய்கிறார்கள், நமஸ்காரம் செய்கிறார்கள். சில மதஸ்தர்கள் அந்த புஸ்தகத்திற்கே தனியாக கோயில் கட்டி வணங்குகிறார்கள். சீக்கியர்கள் அவ்வாறு செய்து வருகிறார்கள். அவர்களுடைய மத புஸ்தகத்தை அவர்கள் கிரந்த சாஹிப் என்று மரியாதையாக சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் தங்கள் ஆத்ம க்ஷேமத்திற்கு வேண்டிய மார்க்கங்களை சொல்லும் ஒவ்வொரு புஸ்தகத்தை பெற்றிருக்கிறார்கள். இவை எல்லாம் ஒரு மத ஸ்தாபகரின் பெயரில் இருந்தாலும் வாஸ்தவத்தில் பரமாத்மாவின் வாக்கேதான், பகவானின் ஆக்ஞைதான் அந்தந்த மதஸ்தாபகர் வழியாக வந்தது என்கிறார்கள். இதனால் இவற்றை ரிவீல்டு டெக்ஸ்ட் என்கிறார்கள். இதையே நாமும் அபௌருஷேயம் என்கிறோம். புருஷர்கள், மனிதர்கள் தாமே செய்வது பௌருஷேயம். இப்படி இல்லாமல் பரமாத்மாவே மனிதனை கருவி மாத்திரமாக கொண்டு வெளியிடுவது அபௌருஷேயம். சரி, நம்முடைய வைதிக மதத்திற்கு ஆதாரமாக எந்த புஸ்தகம் இருக்கிறது? மற்ற மதஸ்தர்களை உங்கள் மத புஸ்தகம் எது என்று கேட்டால் அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இன்னது என்று தெரியும். கிறிஸ்தவர்கள் பைபிள் என்பார்கள், முகமதியர்கள் குரான் என்பார்கள், பௌத்தர்கள் திரிபிடகம் என்பார்கள், பார்சியர் ஜண்டவஸ்தா என்பார்கள். நம்மை கேட்டால் இந்த காலத்தில் சைவர், வைஷ்ணவர், துவைத்தி, அத்வைத்தி, இன்னும் நம் தேசத்தில் இருக்கப்பட்ட பல சம்பிரதாயத்தினருக்கும் பொதுவாக எந்த மத புஸ்தகம் இருக்கிறது என்றால் எல்லோரும் சேர்ந்து எந்த ஒன்றை சொல்லலாம் என்பதே தெரியாமல் விழிக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்கு எந்த மதத்தில் ஜனனம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மதத்தை பற்றி பள்ளிக்கூடத்திலேயே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லது மத படிப்பை முதலில் 2 அல்லது 3 வருஷங்கள் படித்துவிட்டு அப்புறம் லௌகிக படிப்பை படிக்கிறார்கள். அதனால் சிறு பிராயத்திலேயே அவர்களுக்கு மதத்தை பற்றிய ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. நம்முடைய மதத்தில் மதத்தை பற்றி படிப்பதே கிடையாது. அப்படி படிக்காததனால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது? வேறு எந்த மதத்துக்காவது ஆள் வேண்டுமானால் நம்முடைய மதத்திலிருந்து பிடித்து கொண்டு போகிறார்கள். மற்ற மதஸ்தர்கள் தங்கள் மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு போவதில்லை. காரணம், பால்யத்திலிருந்தே மத சாஸ்திரங்களை அவர்கள் படிக்கிறார்கள். அதனால் அதனிடம் பற்று ஏற்படுகிறது. நாமோ பால்யத்தில் கொஞ்சம் கூட எட்டி பார்ப்பது இல்லை. என்ன வாசித்தாலும் ஏறாத வயதில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய மத புஸ்தகங்களை நாமே தூஷிக்கிறோம், அழிக்கிறோம். நம் படிப்பெல்லாம் வெள்ளைக்கார முறையில் உள்ள படிப்பு. பேச்சு, ட்ரெஸ், நடவடிக்கை எல்லாமே வெள்ளைக்காரர்களைப் போல இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆசை. சுதந்திரம் வந்த பிறகும் இப்படியேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். முன்னைவிட அதிகமாக வெள்ளைக்கார நாகரிகத்தையே நம் வாழ்முறையாக்கி கொண்டிருக்கிறோம். ஸ்வதேசியம், பாரத நாகரிகம், நம்முடைய தனி பண்பாடு என்று பேசுவதில் மட்டும் குறைவில்லை. உள்ளே பரதேசியாக இருந்து கொண்டு வெளியில் சுதேசி பேச்சு பேசி என்ன பிரயோஜனம்? உள்ளும் புறமும் சுதேசியமாக இருப்பதென்றால் நம் தேசத்துக்கு முதுகெலும்பாக அனாதிகாலம் தொட்டு இருந்து வருகிற மத விஷயங்களை பால்யத்திலேயே சொல்லிக் கொடுத்தால்தான் அது சாத்தியமாகும். செக்யூலர் ஸ்டேட்டில், மத சார்பற்ற ராஜாங்கத்தில் இதற்கு வழி பண்ணி தர முடியவில்லை. அதனால் பழைய வெள்ளைக்கார படிப்பே தொடர்ந்து வந்திருக்கிறது. அதில் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்கள், சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை என்பதுதான்.
இதனால் நம் மதத்துக்கு ஆதாரமான புஸ்தகம் என்ன, இந்துக்கள் என்ற பெயருள்ள சகலருக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது என்று கேட்டால் கூட பதில் சொல்ல தெரியாத நிலையில் இருக்கிறோம். விஷயம் தெரியாதவர்கள் மட்டம் தட்டினாலும் இதர தேசங்களிலுள்ள விஷயம் தெரிந்தவர்களும் ஆத்ம சாதகர்களும் நமது ஆத்ம வித்யையை பாராட்டுகிறார்கள். லௌகிகம் என்று தோன்றுகிற வித்யைகள் கூட நம் தேசத்தில் ஆத்மாபிவிருத்திக்கே சாதனமாக இருப்பதால் நம்முடைய அரசியல் சாஸ்திரம், எகனாமிக்ஸ், நாட்டிய சாஸ்திரம் உள்பட எல்லாம் ஆத்ம வித்யை தான் என்று இவைகளை பாராட்டுகிறார்கள். தேடி தேடி எடுத்துக்கொண்டு தர்ஜுமா, டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்துக் கொள்கிறார்கள். எனவே லோகத்தில் நமக்கு ஒரு கௌரவம் வேண்டுமானால் அது எதனால் நமக்கு தன்னால் பிறரது மரியாதை கிடைக்கிறதோ அந்த சாஸ்திரங்களில் நம் அறிவை விருத்தி பண்ணி கொள்வதால் தான் ஏற்படும். சயின்ஸிலும் டெக்னாலஜியிலும் மற்றவர்களுக்கு மேல் நாம் பண்ணி கௌரவம் பெற முடியாது. அப்படியே இரண்டொருத்தர் நம்மில் நோபல் பிரைஸ் வாங்கினாலும் இதனால் நாம் பூரிக்கலாமே தவிர லோகம் பூரிக்காது. சயின்ஸும் டெக்னாலஜியும் நிறைவு தரவில்லை என்று நாம் இந்துக்களிடம் போனால் அவர்கள் பிலாசபியை விட்டுவிட்டு இதில் வந்து விழுந்திருக்கிறார்களே என்றுதான் நினைக்கிறார்கள். இந்தியாவில்தான் மற்ற அத்தனை தேசங்களின் மகான்களை காட்டிலும் அதைவிட ஜாஸ்தியான மகான்கள் தோன்றி ஆத்மானந்தத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் நம் பெருமை. அதற்கு ஆதாரமாக அவர்கள் கொடுத்து போயிருக்கிற சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப குறைவான காரியம். நமக்கு ஆதாரமான மத புஸ்தகத்தின் பேரே தெரியவில்லை. தெரியாததால் என்ன மோசம், தெரிந்து கொள்வதால் என்ன லாபம் என்று கூட கேட்கிறோம். பாரத நாகரிகம் என்று லோகம் பூராவும் கொண்டாடுகிற பெரிய சம்பிரதாயத்தின் வாரிசுகளாக வந்திருக்கிற நாம் இப்படி இருக்கலாமா? நம் பண்பாடு என்னவானால் என்ன, பணம் தான் பெரிசு என்று கண்டம் கண்டமாக பறந்து கொண்டிருக்கலாமா? இப்படி மற்ற தேசங்களுக்கு போனவர்கள் பல பேர் என்னிடம் வருகிறார்கள். நாங்கள் போயிருக்கிற தேசங்களில் உள்ளவர்கள் எங்களிடம் நம் மதத்தை பற்றி கேட்கிறார்கள். வேதத்தை பற்றி, உபனிஷத்தை பற்றி, கீதையை பற்றி, யோகத்தை பற்றி, கோயில்களை பற்றி, புராணங்களை பற்றி, இன்னும் இப்படி நம் மதத்தில் உள்ள அநேக தத்துவங்களை பற்றி ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்த அளவு கூட நம் மதத்தை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. ரொம்பவும் அவமானமாக இருக்கிறது. அதனால் நீங்களாவது சுருக்கமாக நம் மத சித்தாந்தங்களை, தத்துவங்களை புஸ்தகமாக போட்டு கொடுங்களேன் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதாவது விதேசியமாக இருப்பதுதான் நமக்கு பெருமை என்று நாம் நினைத்தாலும் அந்த விதேசிகள் நாம் இப்படி இருப்பதை பார்த்து மட்டமாகத்தான் நினைக்கிறார்கள். லோகத்துக்கெல்லாம் பழமையான ஒரு நாகரிகத்தவர்களுக்கு அதனிடம் பற்று போய்விட்டதே என்று நம்மை பற்றி குறைவாகத்தான் மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நாம் எதையுமே படிக்காமல், எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, ஏதோ அறிவு போதாத ஜனங்கள் என்று வைத்து விடுவார்கள். ஆனால் இப்போது நாம் படிப்பதும் பேசுவதும் எழுதுவதும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அத்தனையும் சயின்ஸ், டெக்னாலஜி, அரசியல், வேறு தினுசான ஆராய்ச்சிகள், சினிமா, கண்ட கண்ட நாவல் என்று இப்படித்தான் இருக்கின்றன. அறிவு இல்லாத ஜனங்களாக இல்லாமல் நிறைய புத்தியை செலவழித்து நாம் இத்தனை படித்த போதிலும், எழுதிய போதிலும் நம் தேசத்துக்கே விசேஷமாயுள்ள அத்தியாத்ம சாஸ்திரங்களை புறக்கணிக்கிறோம் என்பதாலேயே நம்மை பிற தேசத்தார் மிகவும் குறைவாக நினைக்கிறார்கள். ஏராள நூல்கள் நம் மத விஷயமாக உள்ளன. நமக்கு அதெல்லாம் வேண்டி இருக்கவில்லை. நாமும் நிறைய படிக்கிறோம். ஆனால் எல்லாம் தேசாந்திர புஸ்தகங்கள் தான். மில்டன், வேர்ட்ஸ்வர்த் எழுதினதெல்லாம் நமக்கு தெரியும். பவபூதி என்ன எழுதினார், ஒட்டக்கூத்தர் என்ன எழுதினார் என்றால் தெரியாது. லூயி டைனாஸ்டி, சார் டைனாஸ்டி நமக்கு தெரியும். சூரிய வம்சம், சந்திர வம்சம் தெரியாது. ஏன் நம் கோத்திர ரிஷிகம் பேரே தெரியாது.
நமக்கு சம்பந்தமில்லாதவை கட்டுக்கட்டாக தெரியும். ஆனால் எதை கண்டு லோகம் பிரமிக்கிறதோ அதற்கு ஆதாரமான நம் சாஸ்திரங்களின் பேர் கூட தெரியாது. சாஸ்திரஜர்கள் சொல்ல வந்தாலும் நாம் காது கொடுத்து கேட்பதில்லை, அசட்டை செய்கிறோம். நம் தேசம் இப்படி ஒரு ஹீன ஸ்திதியில் இருக்கிறதே என்று ரொம்பவும் வேதனையாக இருக்கிறது.